படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார். சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார். திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே, திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே, பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே, பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே, உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி
என்னை வேட்பாளராக உங்களிடத்தில் அறிவித்திருக்கிறார். நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்று என் மக்கள் எல்லாம் தொரப்பாடி பகுதியில் 49வது வார்டில் காலை கேட்டுவிட்டு இப்போ மாலை 4 மணி அளவில் தொடர்கின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உறுதியாக நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் மண்டல குழு தலைவர் சகோதரர் ஐயப்பன் அவர்களை, வட்டக்கழகத்தின் செயலாளர் தம்பி நம்முடைய குட்டி என்ற தன்சாகர் அவர்களை, அப்ப என்று தன்சாகர் அவர்களை, அதே போல நான் என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் தம்பி சுந்தர விஜய் அவர்களே, பாலமுரளி கிருஷ்ணா அவர்களே, அதே போல பேச்சாளர் நம்முடைய சரவணன் அவர்களே, வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் வனத்துக்குரிய சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே, மற்றும் ஆறுமுகம் அவர்களே, பாபு அவர்களே, மற்றும் கழகத்தில் பல்வேறு பொறுப்புள்ள நண்பர்களே, கிளம்பலாம். வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வேலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதல்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுகின்றேன். இங்கே வருமான தூரம் கொடுத்து இங்கே வந்திருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்காகவும், ஏழை எளிக்காகவும், தமிழ் சமுதாயத்துக்காகவும், தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட மக்களுக்காகவும், சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆயிரம் வாய்த்த முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். இங்கே வந்திருக்கிற அதிகமான தாய்மாரெல்லாம் கொரோனா காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் முதல் கையெழுத்தை என் தாய்மாரெல்லாம் இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு ஆணை போட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். எல்லா நிலையிலும் தாய்மார்கள் உயர வேண்டும் பாடுபட்ட முதலமைச்சர் தான் இந்த 5 ஆண்டு காலத்தில். இல்லத்தரசிக்கு 1,31,00,000 பேருக்கு வழங்கின தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர். பெண்கள் எல்லாம் உயர்கல்விக்கு போடணும் பாடுபட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். இப்போது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறார், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் தந்தோம், ஆட்சி பொறுப்பு மீண்டும் வந்தால் 2000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய முதியோர் பென்ஷனை 2000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மாணவ செல்வங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தந்தோம், இந்த திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே போலாம், மழை வந்து அதுபோல நல்ல திட்டங்களை தீட்டி தந்திருக்கிறார். உதயசூரியன் சின்னத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா உருவாக்கின ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தான் உதயசூரியன். இந்த உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வருகின்ற 23ஆம் தேர்தலில்
வாக்குச்சாவடி சென்று உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எல்லாம் தாழ்படி கேட்டு இந்த ஏற்பாடு செய்த வட்ட செயலாளருக்கும் நம்முடைய உறுதுணையாக இருக்கின்ற பகுதி செயலாளர் ஐயப்பனுக்கும் என்னுடைய பகுதி நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒற்றை கழகத்தினுடைய செயலாளர் அப்போ என்கின்ற தனசேகர் ஒரு அருமையான வரவேற்பை தந்திருக்கிறார்கள். நமது வெற்றி வேட்பாளர் கார்த்திகன் அவர்கள் உங்களை பார்த்து வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான நிகழ்ச்சியில் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஆசீர்வதிக்கிறது. கார்த்திகன் அவர்கள் வாக்குகளை சேகரித்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியவர்களே, உதயசூரியன் சின்னத்திலே முதலே பதியுங்கள் என்று முதுவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தம்பி வருகிறார், உங்களுடைய சகோதரன் வருகிறார், உங்கள் மகன் வருகிறார். உதயசூரியன் சின்னத்திலே முத்திரை பதியுங்கள் என்று அதோ சிறுதார் குழந்தை வைத்திருக்கிற தாயினுடைய அன்பும் பாசமும் சகோதரர் கார்த்தி அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் வாக்கு உதயசூரியன் என்று கேட்டு இந்த மாலை வேட்பாளர் இங்கே இருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர், உங்களுடைய வேட்பாளர். இந்த மலர்கள் நீங்கள் தூவுகிறீர்களே, இந்த மலர்கள் வாக்குகளாக மாற வேண்டும். நீங்கள் இந்த மலர்களெல்லாம் வாக்குகளாக மாற வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய காட்சி வருகிறார். உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, எத்தனையோ திட்டங்களை எல்லாம் தந்த உங்கள் கார்த்திகன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் வேட்பாளருக்கு நன்றி அம்மா, நன்றி. இதோ கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வார்டு எண் 49 73 தாசாக்களை அமைச்சிருக்கிறோம். 6,13,00,000 பிரம்மாண்டமாக நாங்கள் இந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி நாங்கள் உரிமையோடு உடத்திலே வாக்குகளை கேட்டு இந்த பகுதியிலே உரிமையோடு வாக்குகளை கேட்டு உங்கள் பகுதிக்கும் உங்கள் தொகுதிக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் உரிமையோடு வந்திருக்கிறோம். ஒன்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 26-24 லட்சத்தையும் நாங்கள் தந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உலகத்திலே இனப்படுத்தி வாக்குகளை கேட்டு பகுதிக்கு வாக்குகளை கேட்டு வீதி வழியாக ஓட்டு முடிவு இங்க இருக்காங்க. நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள்
அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, மாதங்கள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். அது வாஷிங் மிஷின் ஆகும். வாங்கி கொண்டு பயன்பெறலாம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை வரும் காலம் உங்கள் காலமாக இருக்கட்டும். இது ஆட்சி, மக்களாட்சி, தாய்படத்தின் ஆட்சி, தாய்மார்களுடைய ஆட்சி என்பதை நாம் சொல்கிறோம். தளபதி அவர்களை களங்களை பலப்படுத்துங்கள். சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் கார்த்திகேயனை வெற்றிகர செய்யுங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பு சகோதரர் முன்னாடி அப்படியே போயிட்டே இருங்கம்மா, முன்னாடி போயிட்டே இருங்க. வருகின்ற 23ஆம் தேதி அன்று காலை 8 மணிக்கு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த பட்டனை அழுத்துங்கள். அந்த பட்டனில் பொத்தானிலே உதயசூரியன் இருக்க வேண்டும். உங்களுடைய கார்த்தி அவர்கள் இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று சொல்லி இதனால் உங்களுடைய அன்பு வேட்பாளர் அல்லது கார்த்தியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரை பதியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்கிறோம். மீண்டும் வருவார், மீண்டும் உங்கள் மக்கள் குறைகளை தீர்ப்பார் என்று சொல்லி உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறோம். இதோ கம்பீரமாக காட்சி அளிக்கிறது இந்த தார் சாலை. சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடப்பட்டது என்பதையும் நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம், உரிமையோடு செய்திருக்கிறோம், உரிமையோடு நாங்கள் உங்களிடத்திலே வாக்குகளை கேட்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, வாழை குப்பி வணக்கம் சொல்லி வாக்கு கேட்கிறோம். உங்கள் சென்ற சகோதரி கண்ணன் வருகிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, ரூபாய் 1000 முன்னாடி தம்பி லேப்டாப் வாங்கினீங்களா? நல்லா படிங்க. நமது வெற்றி வேட்பாளர் நல்லா படிக்கணும்னு சொல்றாரு. இன்னும் தளபதி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை எல்லாம் இந்த மாணவ கண்வாளிகளுக்கு தர இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அருமை அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உரிமையோடு உங்களிடம் வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் பொன்னான, புனிதமான, முத்தான, சத்தான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு வேட்பாளர், பாசமிகு வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களும் உங்களை நாடி வருகிறார்கள். உலகத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறார்கள். 195 செய்யுங்கள் என்று கேட்டு வீதி வழியாக வருகிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து சொல்லுகிறார்கள். வெற்றி தண்டபாணி அவர்களுக்கும் நன்றி சொல்லும் அண்ணன் கார்த்தி அவர்கள். தண்டபாணி, கார்த்திகேயன் முருகன் சார்ந்த இவர்கள் இருவரும் நமது வெற்றி வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து சொல்லும் அண்ணன் தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல வீட்டின 1000 திட்டத்தில்
மாற்றம் வரலாறு. ஸ்டாலின் வராரு, புது வரலாறு. தமிழர் வீரம் அது அடங்காது. எவன பார்த்தும் அது பணியாது. ஸ்டாலின் வராரு, புது வரலாறு. எத்தனை திட்டம் தமிழ்நாடு அடுத்த கட்டம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன். ஸ்டாலின்னா ஸ்டாலின்டா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லம், தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம். இன்னுயிர் காப்போம். ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு? ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு? உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு? சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு?